sweetie friends. Tomorrow we'll make a pleasure trip. Are you ready? Sorry pa, class கட் பண்ண முடியாது. எக்ஸாம் நெருங்கிட்டு இருக்கு. ஏய், நீ எக்ஸாம் கடக்குது விடுப்பா. நாளைக்கு ஒரு நாள் எல்லாரும் சேர்ந்து ஜாலியா இருக்கலாம்னு நினைக்கிறோம். வாப்பா. ஜாலியா? நம்ம காலேஜ்ல இருக்கிறத விட ஜாலியா இருக்குமா? Yeah, why not? அதுவும் அந்த பீச் அலையில குதிச்சு விளையாடினா எவ்வளவு அருமையா இருக்கும் தெரியுமா? Okay, then we will meet tomorrow. கண்டிப்பா. We'll start our trip from Golden Beach. நாம எல்லாரும் நாளைக்கு எப்போ மீட் பண்ற இடத்துல மீட் பண்ணலாம். Okay. நீ வருவியோ மாட்டியோன்னு பதறி போயிட்டேனப்பா. எங்கேயா போய் தொலைஞ்ச நீ? கடவுளே, நானும் 2 மணி நேரமா காத்து கிடக்கணும் இல்ல. சொல்லிட்டு நான் வராம இருப்பேனா? வர வழியில என்னென்ன தெரியல, திடீர்னு என் பென்ஸ் ரிப்பேர் ஆயிடுச்சு. அத ஒர்க் ஷாப்ல விட்டுட்டு வரேன். மெக்கானிக்காலியா என்ன ரிப்பேர்னு கண்டுபிடிக்க முடியல. என்னமோ பண்ணுங்கன்னு விட்டுட்டு வந்துட்டேன். அது வரைக்கும் என் பழைய வண்டியை தான் யூஸ் பண்ணணும். அது கிடக்குது, நான் சொன்னதை கொண்டு வந்தியல்ல. என்ன பத்தி நீ இன்னும் சரியா புரிஞ்சுக்கல. நீ கேட்ட பொருள இங்க எடுத்துட்டு வராம நான் மட்டும் தனியா வரதுக்கு என்ன முட்டாள்னு நினைச்சிட்டியா கோவை ராஜா? நீ பெரிய ஆள் தான் ஒத்துக்கிறோம்ல நாங்க. இனாரப்பா, உலக புகழ் பெற்ற சங்கீத வித்வானுடைய திறமை இதுல ஜொலிக்குது இல்லையா? பாத்தியா பாத்தியா, இந்த கிண்டல் என்னாண்டா வேண்டாம். எனக்கு கச்சேரி நடக்கிற ஒரே காரணத்துலதான் நம்மளோட இந்த பிசினஸ் குழப்பம் இல்லாம ஒழுங்கா போயிட்டு இருக்கு. அத மறந்துடாத. ஓஹோ, என்ன மன்னிச்சுங்க பாகவதர. நீங்க எங்க வேணாலும் போய் பாடிக்க. நான் பேசுறத ஒரு சீரியஸா எடுக்க வேணாமுங்க. அது கிடக்கட்டா, இன்னைக்கு எப்ப கச்சேரி? 3 மணிக்கு ப்ரோக்ராம். இப்ப கிளம்பினாத்தான் டயத்துக்கு போக முடியும். நீ சும்மா உட்கார்ந்திருக்காதே. புதன் அன்னைக்கு நான் கல்ஃபுக்கு கொண்டு போக வேண்டிய பொருளை சீக்கிரம் ரெடி பண்ணி வை. அது சரிதானுங்க. கச்சேரி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சேட்டை போய் நான் பார்த்தாகணும். அவருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்தாத்த அடுத்து நீயே நானும் செய்யற புது பிசினஸ்க்கு பணம் கிடைக்கும். ஓஹோ, நான் இப்ப என்ன சொன்னேன்னு உனக்கு புரிஞ்சுதோ? இந்த கோவராஜனுக்கு புரியாதது எதுவும் கிடையாது. நீ நிம்மதியா நடைய கட்டியா? ஆக வேண்டிய எல்லாத்தையும் இந்த கோவராஜன் கிட்ட இருந்து பாத்துக்குவான். பேராவோட கச்சேரி 6 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும். ஆடிட்டோரியம் விட்டு அவர் வெளியே வரும்போது நீ விக்ரமும் சேர்ந்து சந்தர்ப்பம் பார்த்து உங்ககிட்ட கொடுத்துடணும். அதோட உங்க வேலை முடிஞ்சிச்சு. யாருக்கும் சந்தேகம் வராத அளவுக்கு காரியத்தை முடிச்சிடுறோம். டைம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு கச்சேரி ஆடி நடந்ததே இல்லை. ஹலோ சார். Yes, SP Pradeep Kumar. Kargil House. Yarvan. Nedavan. Who are you? There is no time to waste. I am so busy. காலேஜில் படிச்சுக்கிட்டு இருந்த பெரிய விஐபிங்களோட பொண்ணுங்களை கடத்தினது, சங்கீத வித்வான் சேனாதிபதியை பாம்பு வச்சு கொன்னது நான் தான். Stop your joking, you bloody rascal. What the hell do you want? Tell me, you bloody. Cool down, Mr. SP Pradeep Kumar. இந்த சிட்டியில நான் செய்ய வேண்டியது எவ்வளவோ இருக்கு. என்னோட ஒவ்வொரு ஆபரேஷன் போதும் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். உங்களால முடிஞ்ச
தடுத்து பாருங்க. இடியட். வாங்க சார். எனக்கு இப்பதான் நியூஸ் கிடைச்சது, நீங்க எம்எல்ஏவுக்கு வேண்டப்பட்டவர்னு. யார் உங்களை இப்படி செஞ்சது? இங்க இருக்கணும் சார். உங்களை ரொம்ப அடிச்சுட்டாங்களோ? வர்றவங்க போறவங்களும் அடிச்சாங்க சார். ஐயோ பாவம், நீங்க யாருன்னு தெரியல. போட்டோ, நீங்க டீ காப்பி ஏதாவது சாப்பிட்டீங்களா? இல்ல சார். இந்த தண்ணி குடிங்க, பேசுவோம். இந்தாங்க உங்க ஜிப்பா போட்டு. அட எதுக்கு டென்ஷன் ஆவறீங்க? ஜிப்பா திரும்பி இருக்கு, சரி பண்ணுங்க. சரியா போடுங்க. ஏண்டா ஒரு ஜிப்பாவை போட தெரியாத நாய் நீ காலேஜ் காம்பவுண்டுக்குள்ள பிரவுன் சுகர் போதை மாத்திரை எப்படியா பையா? காலேஜ்ல படிக்கிற அப்பாவி பசங்களை பாழாக்குற உன்ன மாதிரி புறம்போக்குங்களுக்கு முடிவு கட்டுறதுதான் ஆதித்யன் ஐபிஎஸோட முதல் வேலை. உங்களை பாக்குறதுக்கு யாரோ வந்திருக்காங்க. திருப்பி லாக்கப்ல போடு. டேய் அடடா, அடடா எல்லா தலையிலும் வந்திருக்கீங்க, என்ன விசேஷம்? நீங்க எங்க கட்சிக்காரன் ஒருத்தனை கைது செஞ்சதா கேள்விப்பட்டோம். அவன் என்ன தப்பு பண்ணான்னு தெரிஞ்சுக்கலாமா? ஐயோ, இது ஒரு சின்ன கேஸ். காலேஜ் கேம்பஸுக்குள்ள கொஞ்சம் பிரவுன் சுகர், கொஞ்சம் போதை மாத்திரை எடுத்திருக்கான். அந்த கொஞ்சத்தை தின்ன 2-3 பொண்ணுங்க போதையில விழுந்துருச்சு. இதான் சான்ஸ் ரேப் பண்ணிட்டானுங்க, அவ்வளவுதான். என்ன கிண்டல? ஐயோ, உங்கள மாதிரி பெரிய தலைகளை கிண்டல் பண்ணா போலீஸ் தொழில எங்க மாதிரி ஆளுங்க இருக்க முடியுமா? பையனை கையும் களவுமா புடிச்சிட்டோம். பிடிச்சிங்களா? கிழிச்சிங்க. எங்கால கூட்டிட்டு போக தான் நாங்க வந்திருக்கோம். அவன் மாவட்ட இளைஞரணோட செயலாளர் மட்டும் இல்ல, எங்க கட்சி தலைவரோட நெருங்கின சொந்தக்காரன். பெரிய இடத்துல கைதுக்கிறியா? அடடே, ஆள் யாருன்னு தெரியாம பின்னி எடுத்துட்டேன். என்ன செய்யறது? என்ன செய்யணும்னு அப்புறம் நான் உனக்கு சொல்றேன். முதல்ல எங்க ஆளை எங்க கூட அனுப்பி. ஏதாவது பணம் என்ன கேளியா, நாங்க விட்டுறோம். எவ்வளவு வேணாம்? பணத்துக்காக மாமா வேலை பாக்குற உங்களை மாதிரி பேமான் இல்லடா. அன்னைக்கு வேணா உங்க ஆட்சியில எங்க ஆளுங்க உங்களுக்கு பயந்து தப்பு பண்ணிருக்கலாம். ஆனா இந்த ஆட்சியில அப்படி இல்ல. பணத்தை கட்டி என்ன விலைக்கு வந்து பாக்குறேடா. நாடு இந்த நாட்டுல இருக்கிறவங்களை எக்கடி கட்டு போகட்டும்னு நினைச்சா உங்கள மாதிரி கேவலமான அரசியல்வாதிகளாலதான் இன்னைக்கு இந்த சமுதாயம் சீரழிஞ்சு கெட்டு போயிருக்குடா. வாழ வேண்டிய இளைஞர்களை போதை பழக்கத்துக்கு அடிமையாக்கிறவங்களை கூண்டோட அழிக்கிறதாண்ட என் வாழ்க்கையோட லட்சியம். அதுக்காக என் உத்தியோகத்தை இழக்க வேண்டி வந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. இதெல்லாம் எங்கிருந்து வருது? யார் உங்களுக்கு சப்ளை பண்றாங்கன்னு நீயாவே மரியாதையா சொல்ற, இல்ல உன்னை சொல்ல வைக்கிற? சொல்ல போட
ராமச்சந்திரா சார் நான் வர வரைக்கும் யார் வந்து சொன்னாலும் இவனுங்களை வெளியில விடாத. அப்படி விட்டா நீ இருக்க மாட்ட. உங்க அண்ணன் வரா? உன் காரணம் வரலையா? இல்ல, இன்னைக்கு டிரைவர் வரல. ஓ அப்படியா? நான் கிளம்புறோம். ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, பை. ஓகே பாய். அம்மா தாயே சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுமா. ஏதாவது காசு இருந்தா குடும்ப. கோவை ராஜனோட ஒரே பொண்ணு. பிகாம் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட். கரெக்ட்? அது போட்டோம். உனக்கு நான் யாருன்னு தெரியுமா? தெரியாது. தெரிய வாய்ப்பு இல்லை. உனக்கு மட்டும் இல்ல, யாருக்குமே என்ன தெரியாது. ஐம் அலெக்ஸ் பெர்னாண்டஸ். என்ன தேடிட்டு இருக்கிற போலீஸ்காரங்களுக்கு நான் யார் தெரியுமா? கவுஸ், கார்கில் கவுஸ். நீ பயப்பட வேண்டாம். நீ என்ன அங்கிள்னே கூப்பிடலாம். ஓகே? கல்கட்டால இருந்து சாக்கோஜியோட ஆளுங்க வந்திருக்காங்க. மத்த பொண்ணுங்களோட சேர்த்து இவளையும் அனுப்பிச்சிடலாமா? வேண்டாம். இப்போதைக்கு இவ இங்கே இருக்கட்டும். பாவம் சோர்ந்து போயிட்டா. நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும். எல்லாருக்கும் விருந்து கொடுத்து களைச்சிட்டா. 2 நாள்ல தயாரானது இவளை கொல்கத்தாவுக்கோ மும்பைக்கோ பேக் பண்ணிடுங்க. எஸ் சார். ஹலோ மிஸ்டர் ராஜன். ஆமா ராஜன் தான். உன் பொண்ணு ஸ்மிதாவை கடத்திட்டோம். ஹலோ, நீ யாரு? உனக்கு என்ன வேணும்? என் பொண்ணு இப்ப எங்க இருக்கா? பயப்படாத, அவ இங்க பாதுகாப்பா இருக்கா. காலையில வீட்டுக்கு வந்துருவா. போலீஸ் கீலீஸ்னு போக வேண்டாம். போன ஹலோ ஹலோ என்னங்க? என்னாச்சு உங்களுக்கு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? அது வந்து என்ன டாடி, என்னாச்சு? எவனோ ஒருத்தன் போன் பண்ணா. நம்ம பொண்ணு அவங்க கடத்திட்டு போயிட்டாங்க. டாடி, இன்ஸ்பெக்டர் அங்கிள் கிட்ட இந்த விஷயத்தை சொல்லுவாங்க. அவர் ஏதாவது ஒரு வழி சொல்லுவாரு. இத பாரு, நீ தைரியமா இரு. நாங்க வெளியே போயிட்டு வரோம். இத பாரு, யாராவது போன் பண்ணா நீ அவங்க கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். வண்டியா பத்திரமா இரு. வருத்தப்படாத. இது ஒண்ணும் யாருக்கும் தெரிய போறது இல்ல. இதெல்லாம் சர்வசாதாரணம். இத பார், டாடி கிட்ட நீ ஒண்ணு சொல்லணும். உங்ககிட்ட சில வருஷத்துக்கு முன்னாடி விசுவாசமான தொழிலாளி இருந்தானே, அலெக்ஸ் பெர்னாண்டஸ். அந்த அலெக்ஸ் தான் என்ன கடத்திட்டு போனான்னு அவர்கிட்ட சொல்லு. நாகோ, பொழுது விடியறதுக்குள்ள யார் கண்ணிலே படாம இவளை அவ வீட்டுல சேர்த்துரு. இதுதான் கோவை ராஜனுக்கு நான் கொடுக்கிற முதல் அன்பளிப்பு. ஓகே? ஓகே. சரி சரி, கதவை திறந்து வச்சுட்டு உள்ள என்ன செய்யற? யாராவது வந்தா கூட உனக்கு தெரியாது.
சரி சரி ம். அண்ணா, சின்ன வயசுல இருந்தே நம்ம கஷ்டத்தை மட்டும்தான் அனுபவிச்சிட்டு இருந்தோம். இருந்தாலும் நீங்க என் மேல வச்சிருந்த அன்பு அந்த கஷ்டத்தை எல்லாம் மறக்கடிச்சிருச்சு. இன்னைக்கு நீங்க வெளியே போனதுக்கு அப்புறம் உங்க முதலாளி கோவராஜன் அந்த பாவி இங்க வந்துரு என்ன எவ்வளவோ எடுத்து பார்த்த, என்னால முடியல, தோத்துட்டேன். இனிமே இந்த வீட்டுல உங்க தங்கச்சியா இருக்கிற அருகதை எனக்கு இல்ல. நான் போறேன். நான் போனாலும் ஏதாவது ஒரு இடத்துல வாழ்ந்துகிட்டு இருப்பேன். பொண்டாட்டிக்கு பொண்ணுக்கு வித்தியாசம் தெரியாத தெவிடியா பையா. அடிச்சு சாவடிக்கிற அவனை. கோவராஜன்கிட்டயாடா உன் வேலையை காட்டுற? இவனை தூக்கிட்டு போய் ஏதாவது ஆஸ்பத்திரியில சேர்த்துருங்க. யாராவது கேட்டா பஸ் இடிச்சின்னு சொல்லுங்க. அப்புறம் அங்க யாராவது தகராறு பண்ணாங்கன்னா இந்த பணத்தை கொடுத்துட்டு நீங்க திரும்பி வந்துருங்க. சரி சார். ம் ம். சுனிதா, மம்மி, என்ன பாத்து? யார் உன்னை கடத்திட்டு போனாங்க? சொல்லுமா, சொல்லு. சும்மா இருக்குமா, அவளே பயந்து போய் வந்திருக்கா. அவளை கூட்டிட்டு போங்க. இத பாரு, முதல்ல அவளை மேல கூட்டிட்டு போ. கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். கூட்டிட்டு போ. அம்மாடி, என்னமா நடந்துச்சு? எதுவா இருந்தாலும் டாடி கிட்ட சொல்லு. டாடி, அழாதம்மா. யார் உன்னை கடத்திட்டு போனது? அவங்கள பாத்தீங்கன்னா அடையாளம் காட்டுவியா? என்ன கடத்தினது அந்த கார்கில். அவன் உங்ககிட்ட முன்னாடி வேலை பார்த்தவனா, அலெக்ஸ் பெர்னாண்டஸ். உங்களை பழி வாங்கறதுக்காக என்ன? அழாதம்மா. இத போய் யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். உனக்கு எதுவும் ஆகல. என்ன செய்யணுங்கிறத நான் முடிவு பண்ணிட்டேன். இத பாரு, இனிமே நீ இங்க படிக்க வேண்டாம். மெட்ராஸ்ல இருக்கிற அங்கிள் வீட்டுக்கு அனுப்பிடுறேன். அதுதான் பாதுகாப்பான இடம். என்ன?